ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக் ஃபார் பேங்க் எக்ஸாம் அண்ட் எஸ்எஸ்சி அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் மக்களே. ஸோ அதுலேருந்து தான் எம்சிக்யூ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 2 எம்சிக்யூ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் எம்சிக்யூக்கான க்ளூ என்ன, ஆன்சர் ஆப்ஷன் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுவேன். செகண்ட் எம்சிக்யூக்கான ஆன்சர் ஆப்ஷன் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் த கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்டு பேங்க்? வேர்ல்டு பேங்கோடைய கரண்ட் பிரசிடென்ட் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ வேர்ல்ட் பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் வந்து 1944. சோ நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட் பேங்க் உடைய மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து 189 மக்களே. சோ பிரசிடென்ட் வந்து அஜய் பங்கா, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வாஷிங்டன் டிசி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கு. ஓகேங்களா, இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1945 வேர்ல்டு வார் முடியுது. அந்த வேர்ல்டு வார் முடியறதுக்கு முன்னாடி வருஷமே, அதாவது ஒரு வருஷம் முன்னாடியே ஸோ பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ்னு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தி அதில் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த மாரி எக்கனாமிக் டிப்ரெஷன்லாம் இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ்குள்ள நிறைய வரலாம், அதனால நம்ம 2 ஆர்கனைசேஷனை எடுத்துட்டு வர போகிறோம். ஒன்று ஐஎம்எஃப், இன்னொன்று வந்து வேர்ல்டு பேங்க். ஓகேங்களா, ஸோ ஐஎம்எஃப்ன்றது ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் கொடுக்கறது, வேர்ல்டு பேங்க்ன்றது ஒரு லாங் டேர்ம் லோன் கொடுக்கறதுக்கு மக்களே. ஸோ லாங் டேர்ம் லோன்னா ரோட்ஸு, டேம்ஸ், இது போன்ற ப்ராஜெக்ட்டுக்கு லோன் கொடுக்கறதா வந்து வேர்ல்ட் பேங்க். சடனாக ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வருதுன்னா அதற்கு லோன் கொடுக்கறதா வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு. ஓகேங்களா, இதோட மெம்பர் கண்ட்ரிஸ் 191. ஸோ வேர்ல்ட் பேங்க்ல ஒரு ரூபா நீங்க வாங்கினாலும் நீங்க 8 போட்டு காட்டணும். 8 மட்டும் போட்டு காட்டினா பத்தாது, 9 போட்டு காட்டணும். ஓகேங்களா, ஸோ வேர்ல்ட் பேங்க்ல இருந்து ரூபா நீங்க வாங்கினாலும் 8 போட்டு காட்டணும். 8 மட்டும் போட்டு காட்டினா பத்தாது, 9 போட்டு காட்டணும். ஸோ மெம்பர் கண்ட்ரிஸ் 189. ஓகேங்களா, ஸோ 1944 வேர்ல்ட் பேங்க் எதற்கு கொண்டு வந்தாங்கன்னா, எல்லா கண்ட்ரிஸுமே வந்து இந்த வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்த மாதிரி ரொம்ப எக்கனாமிக் டிப்ரெஷன், ரொம்ப கொலாப்ஸ் ஆகியிருக்கும். ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் டிசி. ஓகேங்களா, ஸோ இந்த 8 போட்டு காட்டணும், 9 போட்டு காட்டணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதும் அவங்களுடைய பிரசிடென்ட் வந்து சொல்றாரு, இது ரொம்ப பங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ பிரசிடென்ட் அஜய் பங்கா மக்களே. ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கான வீடியோ 3 பார்ட்டா, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு நான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ பார்ட் 1 வீடியோ வந்து அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எல்லாத்துக்குமே க்ளூவோட அடிஷனல் இன்ஃபர்மேஷனோடைய அந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோடைய எய்ம் என்ன அதையும் நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், அதை யூஸ் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் எங்க இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சக்ஸஸ் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.